என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எஸ்தர் ராஜாத்திக்கு முன்பாக, இந்த மொர்தேக்காய்க்கு முன்பாக துஷ்ட ஆமான், இந்த அமலேக்கியன் தோற்று போனான். அவன் அவன் தலை கவிழ்ந்தது என்பதை நம்ம எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அதான் நேற்று தினத்தில் சொன்னேன். தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிஞ்சு நடந்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த ஆமான் தலை குனிவது நிச்சயம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியுமாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தேக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கு தைரியமாக நிற்கிறீர்களோ அன்னைக்கு அந்த ஆமான், அந்த அமலேக்கியன் தோற்று போவான். பிரியமானவர்களே, அவன் தலை குனிந்தான், அவன் முகங்குப்புற விழுந்தான். ஆண்டவர் எப்படி ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தாழ்ந்து போகக்கூடாது, நீங்கள் தலை குனியக்கூடாது என்று சொன்னால் என்ன செய்யணும்? யாருக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவார்? யாருக்கு தேவன் அந்த பாக்கியத்தை தருவார்? உங்களோடு கூட போராடுவாங்க, ஆனால் நிச்சயமாக உங்களோடு மேற்கொள்ள மாட்டாங்க. என்ன காரணம்? எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமாய் வந்து போராடின இந்த துஷ்ட ஆமான், இந்த அமலேக்கியன் பாருங்கள், ஒன்றுமில்லாமல் போயிட்டான். கர்த்தர் எவ்வளோ அழகான ஹேண்டில் பண்ணுறார். இன்றைக்கி உங்களுக்கு எதிராக உங்களோடு போராடுகிற இந்த மாம்சத்துக்குரிய இந்த அமலேக்கியனை நீங்கள் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 1:19, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமேன். அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மேற்கொள்ளும்படி செய்வேன், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற பாக்கியம். அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யார் கூட இருக்கிறாங்களோ அந்த நபர் தான் அமலேக்கியனுக்கு முன்னால் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு நாளும் மேற்கொள்ளப்படார்கள். இன்றைக்கி அமலேக்கியன் உங்களை மேற்கொள்கிறானா? அமலேக்கியன் உங்களை மேற்கொள்கிறது போல அவன் கை ஓங்கி இருக்குதா? அவன் கை இன்னைக்கு ஓங்கி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அமலேக்கியனை நாம் ஜெயிக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். இதுதான் நமக்கு கிடைச்ச பாக்கியம். உங்கள் கூட கர்த்தரை மாத்திரம் வச்சுக்கோங்க. எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, நான் யார் தெரியுமா, என் பின்னணி என்ன தெரியுமா அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இருந்தார்னா அதை விட பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை. எந்த மனுஷனோட கர்த்தர் இருக்கிறாரோ அந்த மனுஷனை யாரும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் பார்க்க சாதாரண ஆளாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய அந்தஸ்து பின்னணி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் இருக்கிறாரா? அது மாத்திரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு யார் இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இருந்தால், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட இருந்தார்னா இதை விட வேறு என்னங்க வேணும்? ஒரு நாளும் அமலேக்கியன் உங்களை மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் உங்கள் கூட இருந்தா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமேன். இந்த வசனத்தை இன்னைக்கு மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் மாத்திரம் கூட இருந்தால் போதும். யோசேப்புடைய வாழ்க்கையில் சக்ஸஸுக்கே காரணம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இது போதும். இதை விட பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை. ஜோமல்லாமா, நல்ல தகப்பனே, எங்கள் கூட நீங்கள் இருந்துட்டா போதும்ப்பா. இதை விட பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லைப்பா. எங்கள் கூடவே இருங்க. நாங்கள் எப்போதும் ஜெயிக்கிறவர்களாக, எங்களை ஒரு நாளும் யாரும் மேற்கொள்ள நீங்கள் விட்டுறாதீங்க. நாங்கள் அன்று உங்கள் கூட இருந்தால், நீங்கள் எங்கள் கூட இருந்தால் அது போதும் ஆண்டவரே. எங்கள் கூட கர்த்தர் இருக்கும்போது நாங்கள் எப்போதும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருப்போம். அமலேக்கியனை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெயிக்கட்டும், பேசும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள்.
ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட MD வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். BTH 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் கண் திறப்பாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.